இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்காலில் கடலில் குளித்த மாணவர்கள் மாயம். தேடும் பணியில் காவலர்கள் தீவிரம். ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட திருத்திய புதுவை பட்ஜெட். கூடுதலாக 270 கோடி ரூபாய்க்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளை தூய்மை பணியாளர்கள் பரிசோதனை செய்யும் அவலம். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோவால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு புதிய குடியிருப்புகளில் வீடு வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் கடலில் குளித்த மாணவர்களில் ஒரு மாணவியின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 2 மாணவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவினையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கும்பகோணத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் 14 பேர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். மாணவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு மாணவி மற்றும் 2 மாணவர்கள் கடலில் மூழ்கி மாயமாகியுள்ளனர். இதனையடுத்து சக மாணவர்கள் மாயமான மாணவர்களை தேடியதில் மாணவி ஹேமலதா உடலை சடலமாக மீட்டனர். மாயமான 2 மாணவர்களை கடலோர காவல்படை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கடலில் மாயமாகியுள்ள அபிலேஷ், ஜெகதீஷ் ஆகிய 2 மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உயிரிழந்த மாணவி ஹேமலதாவின் உடலை காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள் மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு தாக்கல் செய்த 11,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அனுமதியுடன் கூடுதலாக 270 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக உள்ளதால் மாநில அரசு பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற வேண்டும். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் 15வது சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கியது. நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 11,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். எதிர்பாராத செலவு, எதிர்பார்க்கப்படும் வருவாய் குறைவு, திட்ட செலவு அதிகரிப்பு காரணங்களால் பட்ஜெட் மதிப்பீட்டுக்கும் துறைகளின் நடைமுறை செலவினத்திற்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும். இதை நிதி ஆண்டின் இறுதியில் அரசு திருத்திய பட்ஜெட் மேற்கொண்டு நிதி நிலைமையை சரி செய்யப்படும். இதன்படி அனைத்து அரசு துறைகளிடமிருந்து நிதி செலவினம், நிதி இருப்புகளை பெற்ற புதுச்சேரி அரசு சமீபத்தில் திருத்திய பட்ஜெட்டை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியது. திருத்திய பட்ஜெட் மதிப்பீட்டுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு தாக்கல் செய்த 11,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அனுமதியுடன் கூடுதலாக 270 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் கொண்டுள்ளது. இதன் மூலம் ஓரளவு நிதி பிரச்சினையை புதுச்சேரி அரசு சமாளிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கு அங்கு பணிபுரியும் பாதுகாவலர் பிபி, சுகர் பரிசோதனை செய்து மருந்து கொடுக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் அடிக்கடி வெளியே சென்று விடுவதால் அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் மருத்துவமனைக்கு வந்த ஒருவருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரியும் ஒருவர் பிபி மற்றும் சுகர் பரிசோதனை செய்துள்ளார். இதனை மருத்துவமனையில் இருந்த ஒருவர், நீங்கள் செக்யூரிட்டி தானே, எப்படி பிபி, சுகர் பரிசோதனை செய்கிறீர்கள் என்று அவரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முகத்தில் உள்ள மாஸ்கை அகற்ற சொல்லி அவரை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிகாரம் யாரை கொடுத்தது? உங்களுக்கு செக்யூரிட்டி வளர்த்தானே உங்களுக்கு? நீங்கள் எப்படி அவருக்கு பிபி பார்த்தீங்க? யார் சொன்னது? செக்யூரிட்டி எங்கே இருக்கணும்? மாத்திரை எடுத்து கொடுத்துருங்களா? ஊசி போட்டுருங்களா? எப்படி சார் பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? உங்கள் வேலை என்ன? செக்யூரிட்டி வளர்த்தானே எங்கே இருக்கணும் நீங்கள்? உங்கள் கேட்குறேன், நீங்கள் ஸ்டாஃபா சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் இல்லை செக்யூரிட்டி நீங்கள் எப்படி நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்க, பிபி பார்த்தீங்க?
டேப்லெட் கொடுத்துருங்களா, இன்ஜெக்ஷன் போட்டுருங்களா? ஏங்க இது மாற்றி போட்டு தான் சோம்பேறித்தனம். இதை பாருங்க, 1,10,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சோம்பேறித்தனத்தால தான் இது மாதிரி எல்லாம் சாவறான். வேலையை ஒழுங்காக செய்யலாம், சாவறான்லாம். என்ன யார் கொடுத்தது சார்? உங்களுக்கு யார் சார் கொடுத்தது அதிகாரத்தை? ஏன் வாங்க நில்லுங்க. யார் கொடுத்து உங்களுக்கு அதிகாரத்தை? நீங்கள் எப்படி இப்போ பிபி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில்? இல்லை நீங்கள் எப்படி பார்க்கலாம் பிபி பார்க்கலாம்? யார் கொடுத்து உங்களுக்கு அதிகாரத்தை? மேலும் மருத்துவமனைக்கு வரும் வயதானவர்களை தங்களது பிபி மற்றும் சுகர் சம்பந்தமான மாத்திரைகள் அட்டைகளை மருத்துவர்கள் எடுத்துக் கொடுக்காமல் நீங்களே தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறும் பொழுது நோயாளிகளே அட்டையை தேடி எடுக்கும் அவல நிலையும் இங்கு நடைபெற்று வருகிறது. இதனை வீடியோவாக பதிவு செய்த மருத்துவமனையில் இருந்த சிலர் அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வைரலாக்கி வருகின்றனர். அவசர தேவைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வரும் நோயாளிகளுக்கு செக்யூரிட்டி மற்றும் தூய்மை பணியாளர்கள் மருத்துவம் பார்க்கும் வீடியோ தற்போது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு புதிய குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணையை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பொறுப்பேற்ற பிறகு அறிவித்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளது. ஒரு சில மாதங்களிலேயே திட்டங்களை நிறைவேற்றியும் உள்ளது என்றும் புதிய திட்டங்களையும் தொடங்கி செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் அரசு என்ன நினைத்ததோ அதை மக்களுக்கு செயல்படுத்தியுள்ளோம் என்ற முழு திருப்தி உள்ளது. 55 வயதானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதுவரை 50,000 பேர் இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் மீதமுள்ள 20,000 பேருக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த அவர், மேலும் பெண் குழந்தை பெயரில் 50,000 ரூபாய் வைப்பு நீதித்தொகை, கேஸ் சிலிண்டர் மானியம், விபத்து காப்பீடு, இலவச அரிசிக்கு பணம், வேட்டி சேலைக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கூரை வீடுகள் அனைத்தையும் கல்வீடுகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், வீடு இல்லாமல் சாலையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் புதிதாக கட்டப்படும் குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கி தரப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் பட்டினச்சேரி மீனவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தண்ணீர் பற்றாக்குறையை தீர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளையும் 30க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்வதற்கு ஏதுவாக திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரத்தின் இருபுறமும் கற்களை கொட்டி சிறிய வகை மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும். சுனாமியின் போது தொண்டு நிறுவனத்தின் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பல வருடங்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் ஐஸ் பிளான்ட்டை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 3000க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இக்கிராமத்தில் தண்ணீர் பற்றாக்குறை நீடிப்பதால் இதனை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த பட்டினச்சேரி மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் துவக்கி வைத்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராம மக்களை ஒன்று திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் பட்டினச்சேரி மீனவர்கள் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா கூட்டணி உடையவில்லை, அதிமுக தான் சிதறிவிட்டது என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் காந்தியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், அதிமுகவினர் இந்தியா கூட்டணி உடைந்துவிட்டதாக கூறுகின்றனர். ஆனால் அதிமுக தான் இன்றைய தினம் சிதறிவிட்டது. கொடி சின்னம் யார் தலைமை என்பதில் சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர். புதுவையில் அதிமுக உண்மையில்
பாஜகவையும் ரங்கசாமியையும் எதிர்க்கிறார்களா அல்லது பி டீமாக செயல்படுகிறார்களா என தெரியவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக பி டீமா இல்லையா என சொல்ல வேண்டும் என்றும், டம்மியாக ஒருவரை தேர்தலில் நிறுத்திவிட்டு நாங்களும் தேர்தலில் நின்றுவிட்டோம் என அதிமுக கூறக்கூடாது என்று தெரிவித்த அவர், எம்பி தேர்தலில் அதிமுகவிற்கு போடும் ஓட்டு என்ஆர் காங்கிரசுக்கு மறைமுகமாக போடும் ஓட்டு என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக ராமரை வைத்து ஓட்டு வாங்க நினைக்கிறார்கள். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தபோது ஒரு நபரும் மந்திரம் ஓதவில்லை. கும்பாபிஷேகம் நடக்கும் கோவில்களில் மந்திரம் ஓதுவார்கள். ஆனால் ராமர் கோவிலில் மோடி வந்தது அவர் என்ன செய்தார் என்பதுதான் தெரிவிக்கப்பட்டது. இது ராமருக்கு நடந்த விழா இல்லை, ராமருக்கு போட்டியாக மோடி நடத்திய விழா என்று குற்றம் சாட்டினார். ராமர் பாவம், அவரை விட்டு விடுங்கள், அவர் நல்ல கடவுள். கட்சி மாறுவதற்கு பெயர் போன ஊர் என எப்போதும் புதுவையைத்தான் சொல்வார்கள். ஆனால் தற்போது அந்த காற்று பீகார் பக்கம் சென்றுவிட்டது. நிதிஷ்குமார் மணிக்கு மணி அணி மாறக்கூடியவர். நல்ல வேலை இப்பவே சென்று விட்டார் என்றும், பச்சோந்தியாக எட்டப்பனாக உள்ள நிதிஷ்குமார் எட்டப்பன் பெயரை எடுத்துவிட்டு நிதிஷ்குமார் பெயரை சேர்த்து விடலாம் என்று தெரிவித்தார். விழாவில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், நீலகங்காதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆணித்தரமா சொல்றேன், அவங்க போடக்கூடிய ஓட்டு ஒவ்வொன்றும் மோடிக்கு போடுற ஓட்டு தான். மோடிக்கு பி டீமா தான் அவங்க இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய செயல்பாடு. ரங்கசாமி போட்டாலும் அதேதான். ரங்கசாமி என்ன பண்ணுவாரு, ஒன்று தாமரை தூக்கின்னு வருவாரு, இல்ல ஜட்ட தூக்கின்னு வருவாரு. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப என்னன்னா இன்னும் சொல்றாங்க, பெரிய வேட்பாளர் வரப்போறாரு பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரிக்கு வராத தலைவர்களே இல்லை. மோடியும் வந்து குழுவிட்டு போயிட்டாரு, அமித்ஷாவும் வந்து பேசிட்டு போயிட்டாரு, நிர்மலா சீதாராமனும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கொடுத்த வாக்குறுதி என்ன சொன்னாங்க, பாண்டிச்சேரிக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறோம், பாண்டிச்சேரியை முன்னுக்கு கொண்டாந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்னாவது செய்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னும் மோசமா சொல்லணும்னு சொன்னா, நம்ம சபாநாயகர் செல்வம் 110 தடவை நடந்திருப்பாரு. சட்டசபை கட்ட போறேன், சட்டசபை கட்ட போறேன், கட்ட போறேன், கட்ட போறேன். இதுவரை இவங்களால ப்ரொபோசலே அனுப்பல, அவங்க அனுமதியும் கேட்கல. இதுதான் பிஜேபி நிலைப்பாடு. புதுச்சேரி மின்துறை சார்பில் நடைபெற்ற குறை கேட்பு முகாமில் தனியார் நிறுவனங்களில் நிலுவையில் உள்ள மின்கட்டணம் வசூலிக்காதது ஏன் உள்ளிட்ட சரமாரியான கேள்விகளை பொதுமக்கள் அதிகாரிகளிடம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி மின்துறை சார்பில் நுகர்வோர்களிடம் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் கனியமுதன் தலைமை தாங்கினார். உதவி பொறியாளர் திலகராஜா, மின்துறை கண்காணிப்பாளர் முனுசாமி ஆகியோர் பங்கேற்ற குறைகேட்பு முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் முத்தியால்பேட்டை, சாரம், வெங்கடா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மின் நுகர்வோர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பொதுமக்கள் கூறும்போது, நகர்ப்புறங்களில் தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் அதிக அளவில் உருவாகி வருகின்றன. அதற்கேற்ற வகையில் மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதே பகுதியில் வசிக்கும் சாதாரண மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வசூலிக்கப்படும் மின் கட்டணமே விதிக்கப்படுவது ஏன்? இது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் அடிக்கடி மின்சாரம் தடை செய்யப்படுகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மின்கட்டண உயர்வு தற்போது தேவையில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் மின்துறை தனியார் மயமாக மாற்றப்போவதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த பொதுமக்கள், மின்துறை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவில் இருக்கும் அரசு எதற்காக தற்போது ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தனியார் நிறுவனங்களிலிருந்து பல 100 கோடி மின் கட்டணம் வசூலிக்கப்படாமல் உள்ளது. அதனை வசூலித்தாலே மின்துறையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் என்று பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96 ரூபாய் 16 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86 ரூபாய் 33 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5800 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 770 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.